இதோ இந்த மஞ்சள் கலர் புடவை சூப்பரா இருக்கு. நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? நீ நேரா இந்த புடவை கட்டிக்கிட்டு அம்மன் கோயிலுக்கு போய் கூழ் ஊத்து. கரெக்டா இருக்கும். சரியா? இந்த வச்சுக்கோ. ஆட போடிமா. பாய். ஐயோ, இத பேக் பண்ணுங்க. சரிங்க மேடம். நல்லா இருக்குல்ல? மித்ரா, இதுக்கு தான் நான் முதல்லயே வேண்டான்னு சொன்னேன். இப்ப பாரு, அவ என்ன பேச்சு பேசிட்டு போறா. அம்மா தாயே, நானே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற பேசி கடுப்பேத்தாத. நந்தினி, நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். வா. என்ன பண்ண போற? வா வா. ஆமா. அண்ணா, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். யாருமா நீ? உனக்கு நான் என்ன உதவி பண்ணணும்? ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன பாக்குறீங்க? இது உங்களுக்கு தான். முதல்ல பணத்தை எடுத்து உள்ள வைங்க. யாராவது பாத்திர போறாங்க. பிடிங்க. என்னம்மா பணம்லாம் கொடுக்குறீங்க? ஏதாவது விவகாரமான வேலையா? பாரதி, நிஜமாவே நான் எடுத்து கொடுத்த புடவை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணா, லிஃப்ட்டை நீங்க ஆன் பண்ணி மேலையும் கீழையும் ஸ்பீடா ஓட விடுங்க. உயிர் பயத்துல அவ போய் சேரட்டும். சரிம்மா. என்ன சார் இது? என்னன்னு தெரியலையே. ஒருவேளை பவர் ஃப்ளக்சுவேஷனாக இருக்குமோ? அப்படியானா தான் லிஃப்ட் இந்த மாதிரி கண்ட்ரோலே இல்லாமல் அப் அண்ட் டவுனில் போகும். சாரி, அது லிஃப்ட்டு திடீர்னு மேலேயும் கீழையும் போகிறதுனால நான் ஸ்லிப் ஆகி உங்கள் மேலே தெரியாமல். தெரியும் சார். இல்லை பாரதி, சத்தியமாக தெரியாமல் தான். சத்தியமா தெரியும் சார். என்ன தெரியும்? அது இங்க நடக்கிற விஷயத்தை பத்தி நான் சொன்னேன். தெரிஞ்சு நடந்தாலும் தெரியாம நடந்தாலும் நடக்கிறதா சார் நடக்கும். ஆனா நடக்கிறதெல்லாம் தெரியாம நடந்தாதான் அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். ஆனா எல்லாமே சரியா நடக்கும். அண்ணா, இப்போ லிஃப்ட் சர்றன்னு கீழே வரணும். அந்த மாதிரி பண்ணுங்க. ஓகேவா. நல்லா வேணும் அவளுக்கு. என்கிட்ட உன் வேலையை காட்டுற. அண்ணா அண்ணா, அப்படியே சடனா ஸ்டாப் பண்ணுங்க. மித்ரா, ஆதி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாரதி, are you all right? எனக்கு ஒன்றும் இல்லை சார். நீங்க ஓகேவா? ஃபைன் பாரதி. இருங்க மாட்டிருக்கு சார். என் செயின் உங்க பட்டன்ல மாட்டிக்கிச்சு. இருங்க என்ன, நான் எடுத்து கொடுக்குறேன். தலை அவ்வளோதான். சார் சார், ஒரு நிமிஷம். என்ன பாரதி? உங்க ஷர்ட் மேல என் தலையில இருந்த மல்லிகைப்பூ விழுந்திருக்கு. அதை எடுத்துட்டு அப்புறம் போங்க. மித்ரா, சான்ஸே இல்ல மித்ரா. என்ன மித்ரா, எனக்கு நீ எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க. அதுக்கு நீ ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல விட மாட்டியே.
இதெல்லாம் உன் வேலைதான்னு எனக்கு நல்லாவே தெரியும் மித்ரா. உனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆதி கூட இவ்ளோ ரொமான்ஸ் பண்ணணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு உன் தயவால நான் எதிர்பார்த்ததை விட சூப்பரா நடந்துருச்சு. சும்மா சொல்லக்கூடாது, இதெல்லாம் உன்னால மட்டும்தான் முடியும். பிஸியாக இருக்கீங்களா? ஆமாம் சுதாகர், அந்த புது டெண்டர் விஷயமா சில அப்டேட்ஸ் எல்லாம் இந்த டெண்டரில் பண்ண வேண்டியிருக்கு. அந்த வேலை தான். சரி, நீங்கள் சொல்லுங்கள், என்ன விஷயம்? இல்லை, சில கம்பெனியோட ஷேர்களை நம்ம கம்பெனி வாங்க போகுதுன்னு சொல்லி லாஸ்ட் போர்ட் மீட்டிங்கில் டிசைட் பண்ணியிருந்தோம். அது சம்மந்தமாக நீங்கள் அதை அப்ரூவ் பண்ணி ஆகணும் ஆதி. அதான் உங்ககிட்ட சைன் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். இதெல்லாம் நீங்களே பார்த்துக்க கூடாதா? நேற்றே டாக்குமெண்ட்டை நான் ரெடி பண்ணிட்டேன். உங்கள் சைனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது முடிஞ்சதுன்னா அதை ப்ராசஸ் பண்ணிவிடுவேன். ஓகே, கொடுங்க. இந்தாங்க. சைன் தானே? இந்த சைன் மட்டும் போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் கிளம்புறேங்க. இங்கேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு 1 hour ஆகும். இந்த பாட்டி உங்களை பார்த்துப்பாங்க. உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும்னாலும் இவங்க கிட்ட கேளுங்க. பாட்டி சமைச்சு கொடுப்பாங்க. நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன். என்னோட நம்பர் பாட்டிக்கிட்ட இருக்கு. நீங்கள் எப்போ வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க. வைத்தியர் ஐயா நாளைக்கு வந்துடுவாரு. நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எதுக்கும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. சரிங்க, நான் வரேன். ம். பாட்டி பத்திரமா பார்த்துக்கோங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சரி, வரேன். சாப்பிடுறதுக்கு ஏதாவது வேணுமா தம்பி? இல்ல பாட்டி, வேணும்னா கேட்குறேன். வேணும்னா ஒரு குரல் கொடு தம்பி. ம், சரிங்க பாட்டி. நான் பண்ண பாவத்துக்கலாம் பிராயச்சித்தம் பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பாரதிக்கு நான் பண்ண கொடுமைக்கு தான் இப்போ செத்து பொழைச்சிருக்கேன். என்னை மன்னிச்சிருன்னு கூட கேட்க முடியாத அளவுக்கு நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் பாரதி. என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. நீங்க புக் பண்ணிருக்கிற இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் காரங்க வீட்டையே இவ்ளோ அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்கன்னா அப்போ கல்யாண மண்டபத்தை பத்தி சொல்லவே வேண்டாம்னு நினைக்கிறேன். எஸ் மேடம், அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில். சரியா சொன்ன பவானி. இப்பதான் இந்த வீட்டுக்கே கல்யாண கலை வந்திருக்கு. எது எப்படியோ கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்காக தானே நம்ம எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். பாட்டி. ஐயோ, வாங்க வாங்க கல்யாண பொண்ணு. பவானி, மித்ராவை பாத்தியா? அவ முகத்துல கல்யாண கலை தாண்டவமாடுது. பின்ன இந்த கல்யாணத்துக்காக தானே மித்ரா வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஏன் மித்ரா, கல்யாணம் முடிச்சிட்டு உடனே ஹனிமூன் தான். எந்த ஊருக்கு போலான் இருக்க? சும்மா இருடி.